சாண்ட்ரா தாங்க பணப்பட்டியை தூக்கிட்டு போகணும்னு நான் நினச்சது வந்து சாண்ட்ரா தான். ஏன்னா அவங்க ஸ்பாயில் ஹர் நேம். அது வந்து அவங்களோட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை அவங்களோட கேரக்டரா, இல்லை ஆக்டிங் ஸ்கில்லா, இது எதுவுமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஒன் சைட் சி இஸ் ஈவில், ஒன் சைட் சி இஸ் நெய்வ் அண்ட் வல்னரபுளாக இருக்காங்க. எது அவங்களுக்கு உண்மை? அது ரம்யா பேசுகிறப்ப அவங்க கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க, இவங்களால பதில் சொல்ல முடியல, டைரெக்டாக பதில் சொல்ல முடியல. ஸோ அவங்களோட நேமையை அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வெளியே ஒரு ஃபேமிலி இருக்குது, பார்வோட விஷயம் வேறு. இது வந்து அப்படி இல்லை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ஆஸ் அ உமனாக அவங்க நேமை இவ்வளோ ஸ்பாயில் பண்ணிவிட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் பணம் மிஞ்சும், 2வது அவங்க இதுக்கு மேலே அவங்க சர்வே ஆக முடியாதுங்கிறதுக்காக யோசித்தேன். பட் அவங்க பண்ணலை. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு.